வாழ்த்துக்கள் நட்புறவுகளே. நான் உங்கள் நவமம் தன்னம்பிக்கை அமுது ஹுசேன். சமீபத்தில் நம்முடைய நண்பர் திரு அகம் அண்ணாதுரை அவர்கள் பகிரி குழுவில் ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். பகிரி குழுனா வாட்ஸ்அப் குரூப். அதில் படித்ததில் எனக்கு பிடிச்சிருந்ததுனால இதை உங்களோடு பகிர்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோம். உயர் மதிப்புமிக்க மனிதராக மாறிட உதவும் 7 விடயங்கள். நீங்கள் ஒரு ஹை வேல்யூ மனிதராக மாறுவது எப்படி தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்மளை நாமளே ஒரு உயர்வான இடத்துல வச்சுக்கணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும். இதுதான் நாம் உயர் மதிப்புமிக்க மனிதர், அதாவது ஹை வேல்யூ மேன்னு சொல்கிறோம். இது பணம் பதவி மட்டும் இல்லை, உங்கள் குணாதிசயம், உங்கள் பழக்க வழக்கங்கள், நீங்கள் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கிறது தான் முக்கியம். அப்படி ஒருத்தராக மாற சில முக்கியமான 7 வழிகளை பற்றி நாம் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நாம் எப்பயுமே சொல்லுவோம், கேட்காதீர்கள் கவனியுங்கள், பார்க்காதீர்கள் நோக்குங்கள், கேட்காமல் கவனித்தால் பார்க்காமல் நோக்கினால் மூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். அந்த 7 விடயங்கள் என்னென்னு சுருக்கமாக பார்க்கணுன்னா, 1 உங்களுக்கு வேலை செய்யுங்க, 2 ஒரு குறிக்கோளோட வாழுங்க, 3 உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க, 4 மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க, 5 உணர்ச்சிகளை சரியாக கையாளுங்க, 6 பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க, 7 தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான். இந்த 7 விடயங்களை தான் கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கேட்காம கவனியுங்க, பார்க்காம நோக்குங்க. இதில் முதல் விஷயம், உங்களுக்கு வேலை செய்யுங்க. உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க, புது ஸ்கில்ஸு கற்றுக்குங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, மனசை அமைதியாக உறுதியாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிட்டே இருந்தால் உங்கள் மதிப்பு தானாக உயரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் முதல் விஷயம். உங்கள் மதிப்பு உயரணும்னா உங்களுக்கு வேலை செய்யுங்க அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த முதல் விடயமாக இருக்குது. 2வது விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிக்கோளோடு வாழுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கணும், அதுக்காக உழைக்கணும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை திசை இல்லாத படகு மாதிரி. ஒரு லட்சியம் இருந்தால் உங்கள் பேச்சிலையும் உங்கள் செயல்லையும் ஒரு வேகம் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் இதில் 7 விடயத்தில் 2வது முக்கியமான விடயம் ஒரு குறிக்கோளோட வாழுங்கன்றது. 3வது விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றணும். வாக்குறுதியை காப்பாற்றுறது ஒரு நல்ல குணம். இது உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நீங்கள் நம்பகமானவர்னு தெரிஞ்சால் உங்கள் மதிப்பு கூடும் இல்லைங்களா? இதுதான் 3வது விடயம். இப்போ 4வது விடயம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த 3 விடயங்களை நீங்கள் அசை போடுங்க. என்னென்னு சொன்னோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கேட்காம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். 4வது, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை தெருவில் போகிற சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கோங்க. மற்றவங்களை மதிக்க தெரிஞ்சவங்களைத்தான் உலகமும் மதிக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போ உங்களுக்கு மரியாதை வேணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றது 4வது விஷயம். 5வது விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகளை சரியாக கையாளுங்கன்றது. கோபம், பயம், கவலைன்னு எல்லா உணர்ச்சிகளும் வரும். ஆனால் அதை எப்படி கையாளுறோங்கிறது தான் இங்கே முக்கியம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக செயல்படுறது ஒரு நல்ல தலைமை பண்பு. அதனால் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் சரியாக கையாளணும் அப்படின்றது 5வது விடயம். 6வது விடயம் என்னன்னு பார்க்க போகிறோம். 6 பொறுப்புகளை ஏற்றுக்கோங்க. ஒரு தப்பு நடந்தால் அதுக்கு காரணம் மற்றவங்கன்னு சொல்லாமல் உங்கள் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க. பொறுப்பாக நடந்துக்கிறவங்களை மற்றவங்க நம்புவாங்க, இந்த உலகமும் நம்பும். 7வது, நிறைவான விஷயத்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் என்னங்க அந்த 7வது விஷயம்? கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுதான் 7வது விஷயம். உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. புது விஷயங்களை கற்றுக்க தயங்காதீங்க.
தோல்வியில் இருந்து கற்றுக்கோங்க. எப்பவும் கற்றுக்கிற மனப்பான்மையோடு இருந்தால் உங்கள் அறிவு வளரும். அது உங்கள் மதிப்புக்கு மதிப்பு சேர்க்கும். எப்படி அழகுக்கு அழகு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி மதிப்புக்கு மதிப்பு சேர்க்குங்க. இப்போ சொன்ன இந்த 7 விடயங்களை நீங்கள் சரியாக தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உலகம் உங்களை மதிக்கும். உயர் மதிப்பு மிக்க மனிதராக மாறுறதுங்கிறது ஒரு நாளில் நடக்கிற மேஜிக் இல்லை. இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. இந்த 7 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பித்தா உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். மற்றவங்க மத்தியிலையும் உங்கள் மதிப்பு உயரும். அதனால் நான் கடைப்பிடிக்க போகிறேன், நீங்களும் கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். நண்பர்களே, எனதருமை நட்புறவுகளே, இந்த காணொளியும் இந்த கருத்தும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் நட்புறவுகளுக்கு இதை பகிர்ந்திடுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தகவல் வர இந்த காணொளிகள் வர உங்களுக்கு தகவலும் உங்களுக்கு வரும். அதன் மூலியமாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், நல்லதை 4 பேருக்கு பரப்புவோன்னு சொல்லுவோம். இந்த விடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுடைய நட்புறவுகளுக்கு நீங்கள் இதை பகிர்ந்திடுங்கள். அதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதையே ஒரு தொடர் நிகழ்வாக இது போல் நம்ம பகிரில் இன்றைக்கி நிறைய விடயங்கள் வருது. அதில் நல்ல விடயங்களை எடுத்து எனக்கு அதில் படித்ததில் பிடித்ததில் உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். தொடர்ந்து இது போல் காணொளிகள் கொடுப்பதற்கு இறை நாடி நான் தயாராக இருக்கேன். வாங்க, நாம் நல்லதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லதை 4 பேருக்கு பரப்புவோம். தலைமுறையாக நம்முடைய சந்ததியினர் அனைவரும் நலமும் வளமும் அபரிமிதமாக பெற்று ஆனந்தமயமாக வாழ்ந்திட எல்லாம் உள்ள இறை பிரபஞ்ச மகாசக்தியை பிரார்த்தித்து உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று இறை நாடி மற்றும் அடுத்த ஒரு சரியான கருத்துள்ள காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி. நம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். ஞாபகம், இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடுங்க.